கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான இந்த விசுவாசத்தின் தலைப்பில் இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் விசுவாசத்தை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறது. விசுவாசம் எதை செய்யும், விசுவாசத்தினாலே என்ன பயன் கிடைக்கும் என்று பார்க்கின்ற வேளையில் இந்த 15வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னார், ஒருவனுக்கு வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை அவன் வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இது முதல் நடவடிக்கை. ஒருவர் யாராவது ஒரு சுகயனமாக இருக்கின்ற வேளையில் அந்த நேரத்தில் சபையில் அவர்கள் சொல்லி சபையினுடைய மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த நேரத்தில் அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட அடுத்தது எப்படி என்றதுனால், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். நம்ம பொதுவாக பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் வெறும் வார்த்தைகளின் காரியங்களினாலே மிகுதியாய் காணப்படுகிறது. ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், அதை செய்யும், இந்த காரியங்களிலிருந்து விடுதலை தாங்க என்று பல காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அந்த ஜெபத்தின் அடிப்படையிலே எதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஜெபிக்கின்ற வேளையில் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் நாம் உண்மையான ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்ற வேளையில் அந்த ஜெபம் உண்மையாக கேட்கப்படும். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் கேட்பார். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி படுக்கையில் ஒருவன் படுத்திருந்திருப்பான், நீண்ட நாட்களாக சுகயனமாக காணப்படுவான், அவனுக்கு எந்த ஒரு விடுதலையே இல்லாமல் இருப்பான். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்கிறதான ஒரு முழு விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் அவனை எழுப்பி அவனுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வரும் நாட்களிலே நாம் ஜெபிக்கின்ற வேளையில் வெறும் ஜெபமாக அவைகளை செய்து, ஆண்டவரே இவருக்கு இந்த சுகத்தை தாருங்க, இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க என்று சொல்லாதபடிக்கு நாம் முதலாவதாக எண்ணெய் பூசி அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும். அது வெறும் எண்ணெய் பூசுகிறதோடு கூட நின்று விடாதபடிக்கு நம்முடைய ஜெபம் உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டும். கர்த்தர் செய்ய வல்லவர், நம்ம எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவர், என்னுடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த நேரத்தில் சுகத்தை கொடுப்பார் என்பதை நம்முடைய முதலாவது ஜெபிக்கின்றவர்கள் முதலாவது நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த வியாதியில் உள்ள சகோதரனையோ சகோதரியோ எழுப்புவார். இது முழு நிச்சயம். இதை நாம் நம்பி இந்த நாளில் யாருக்காவது நம்ம ஜெபிக்க போகின்ற வேளையில் இதை நாம் முயற்சி செய்வோம். சபையின் மூலமாக அழைக்கப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நம்ம இதை நாம் பிரயாசப்பட்டு செய்கின்ற வேளையில், அபியாசிக்கின்ற வேளையில் கர்த்தர் உண்மையாகவே ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, யாக்கோபு மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஐயா, நீதிமானுடைய ஊக்கமான விசுவாசம் பிணியாளையை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதோடு கூட விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெபிக்கின்ற வேளையில் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த வியாதியஸ்தனை பிணியிலிருந்து சுகமாக்குவார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதை நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இனிமேல் இதை நாங்கள் உண்மையான வார்த்தையை உணர்ந்தவர்களாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வெற்றிகரமான ஒரு நாளாக அமையட்டும்.